கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோடு நான் பேசும்படி நான் வாஞ்சிக்கிற வார்த்தை அபிஷேகம். அப்போஸ்தலனாகிய பவுல் வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தல நடபடிகள்ல நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று அங்கே ஒரு கேள்வியை வைக்கிறார். விசுவாசிக்கிற மக்களை பார்த்து, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த அந்த ஆவியை நீங்கள் பெற்றீர்களா என்று ஒரு கேள்வியை எழுப்பி, பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு அவசியத்தை அன்றைக்கு அந்த ஜனங்களுக்கு தேவனுடைய மனுஷன் கொண்டு வந்ததை நம்ம பார்க்கிறோம். அதே போல் அப்போஸ்தலனாகிய யோவான் தம்முடைய ஜனங்களுக்கு இந்த ஒரு வார்த்தையை அவர் வைக்கிறார், அபிஷேகத்தை குறித்த ஒரு காரியத்தை. உங்களை பார்த்து நான் ஒரு காரியத்தை நான் இப்படி கேட்பேனானால் உறுதியாய் உங்களுடைய பதில் இப்படி இருக்குமா? நீங்கள் விசுவாசிகளான போது அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்களா என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு நேராக வந்தா உங்களோட பதில் என்ன? பெற்றிருக்கிறீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த அபிஷேகத்தை எப்படி நீங்க உணர்கிறீர்கள்? எனக்குள்ளே அபிஷேகம் இருக்கு அப்படின்றத எப்படி நீங்க கன்ஃபார்மா அதை நீங்க வெளிப்படுத்துவீங்க? பிரதர், உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கா அப்படின்னு நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேனா, இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லிட்டு என்ன செய்வாரு? காட்டுவார். இது போல ஏதாவது ஒரு காரியங்கள் ஒரு இடத்துல கேட்டா, இருக்கக்கூடிய காரியங்களை ஒருத்தரிடத்துல நம்ம கேட்போம்னா இருக்குன்னு சொல்லி அதை காட்டுவாங்க, உறுதிப்படுத்துவாங்க, ஸ்ட்ராங்கா காட்டுவாங்க, இருக்கு. இன்றைக்கு நாம் விசுவாசிகளாக இருக்கிறோம். விசுவாசிகளான போது அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்களா? அந்த கேள்வி உங்களுக்குள்ளாக இப்பொழுது நீங்கள் கேளுங்க. பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறவங்க எப்படி அதை நீங்கள் உறுதிப்படுத்துவீங்க? உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி. சிம்சோனை குறித்து நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவருடைய பலன் சிம்சோனுக்குள்ளாக இருந்ததை சிம்சோன் உணர்ந்தார். எப்பொழுதுனா, அவர் செய்த காரியங்கள்ல தனக்கு ஆபத்து நேரிட்ட போது, தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு ஆபத்து நேரிட்ட போது, அவர்களுக்காக நின்ற வேளையிலே அந்த பலத்தின் மூலமாக செய்த போது சிம்சோன் அறிந்து இருந்தார், எனக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவருடைய பலன் இருந்தது என்று. நினைச்சுக்கிட்டு இருந்தவர் அப்படியே நினைப்பிலே இருந்தார். ஆனா எப்போ அந்த கர்த்தருடைய ஆவியானவருடைய அந்த வல்லமையின் பலன் அவரை விட்டு போனது என்று அவருக்கு தெரியல. அதன நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவருக்கு தெரியல. அவர் என்ன நினைச்சார்னா, என்னோட ஜனத்துக்காக நான் இவ்வளோ பெரிய திரள், இவ்வளோ சேனை என்ன நான் பார்த்துட்டேன், இதெல்லாம் என்ன அப்படின்னு நினைச்சுதான் அந்த நேரத்துல அந்த சூழ்நிலை அந்த கடைசி நிமிடங்களை நிக்கிறாரு. அந்த பலத்துல பண்ண நினைக்கிறாரு. அப்பதான் தெரியுது அது அவரை என்னை விட்டு. சரி, நான் இப்படி நினைச்சு பாக்குறேன்,
அந்த சூழ்நிலைக்கு முன்னாக அவரை சிம்சனை பிடித்து கட்டுனாங்க பாருங்க. அந்த நேரம் அவர்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் வச்சிருப்பாங்க நீங்க நினைச்சுக்கீங்களேன். அப்பா நீ ரொம்ப வல்லமை உடையவன், நல்ல பராக்கிரமம், நீ எல்லாம் பண்ணிட்ட. ஏன்னா இப்ப இவரோட வீக்னஸ் நல்லா தெரிஞ்சு வச்சு அதுல முறியடிக்க போறது நல்ல இவங்களுக்கு தெரியும். ஆனா சிம்சனுக்கு தெரியாது. என்னோட வீக்னஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, என்னோட காரியம் என்னன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால இப்ப எனக்கு பலன் இல்லை அப்படின்றது இவருக்கு தெரியல. இப்ப நான் விழுந்து போக போறேன்றது இவருக்கு தெரியல. அப்படி ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்போது, இப்ப நாங்க உன்னை கட்டி போட்டா இல்லாட்டி உன்னை நான் இப்ப என்ன செஞ்சாலும் உன்னால ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அவர் என்ன செஞ்சிருப்பாரு, என்ன சொல்லியிருப்பாரு? இப்ப நம்ம சொன்னோம்ல, எனக்குள்ள சொல்லுங்களேன், எனக்குள்ள அபிஷேகம் இருக்கு, எனக்குள்ள அபிஷேகம் இருக்கு. இதேதான் அன்றைக்கு நான் பண்ணிடுவேன், நான் பார்த்துக்குவேன், எனக்குள்ள இருக்கிறவர். ஆனா நடந்த பிறகுதான் தெரிஞ்சது அவர் இல்ல. அப்ப அபிஷேகத்தை பெற்றிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுக்கு ஒரு கேள்வி. அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குன்றதை எப்படி நீங்க இந்த நாட்கள்ல ஸ்ட்ராங்கா உறுதிப்படுத்துவீங்க? இருக்குன்னு சொல்லி சில நேரங்களில் உலகத்துல வார்த்தைகள் சொல்லுவாங்க, எல்லாம் தெரியும் சொல்லி ஒன்னும் தெரியாதவனா இருக்காத. அதே போலதான் எனக்குள்ள அபிஷேகம் இருக்கு, எனக்குள்ள அபிஷேகம் இருக்கு, எனக்குள்ள அபிஷேகம் இருக்குன்னு சொல்லி அபிஷேகத்தை எப்பயோ இழந்தவர்களாய் இந்த இடத்துல ஏமாந்தவர்களாக இங்க உட்கார்ந்து இருக்காதீங்க. வார்த்தை உங்களுக்கு மாத்திரமல்ல, போதிக்கிற எனக்கும். திருச்சபையோடு கர்த்தர் பேசுகிறார். சில நேரங்கள்ல சிலர் சொல்லுவாங்க, என்ன போதகர் எப்பவுமே ஒரு கண்டிப்பே தானா, இல்ல எப்பவுமே இவருக்கு இப்படிதான் பிரசங்கமா அப்படின்னு. வெளில இருந்து வரவங்க எல்லாம் கொஞ்சம் அப்படி நல்லா ஆசீர்வாதமா நல்லா பேசிட்டு நல்லா பேசுறாங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். நன்றாய் தெரிந்து கொள்ளுங்க, மெய்ப்பனுக்கு தான் ஆடுகளை பற்றி நன்றாய் தெரியும். சபையை கர்த்தர் யாரோட கரத்துல கொடுத்திருக்கிறார்னா மெய்ப்பனோட கரத்துல கொடுத்திருக்கிறார். இப்ப மெய்ப்பனுக்கு தான் ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய காரியங்களே அதை சரி செய்ய வேண்டியது. ஆமா, அப்படின்னா என்ன அர்த்தம்? சபையில போதகருடைய வேலை என்னன்னா ரிப்பேர் பண்ற வேலை, ரிப்பரை சரி பண்ற வேலை மெய்ப்பனுக்கு. அப்படிதான் இருக்கும். சபையை சரியாய் அதை சரிப்படுத்தி கொண்டே இருப்பதுதான். லூஸ் ஆகும்போது டைட் பண்ணி விடணும், கரை பிடிச்சிருந்தா கிளீன் பண்ணி விடணும், ஸ்டக்கா இருந்துச்சுன்னா ஃப்ரீ பண்ணி விடணும். இதுதான், இது லைக் எ மெக்கானிக் ஷாப். கடந்த நாட்கள்ல கூட ஊழியர் சொன்னார், இட்ஸ் லைக் எ மெக்கானிக் ஷாப். பாஸ்டர் இஸ் லைக் எ மெக்கானிக். அப்படிதான் இருக்கும். மெக்கானிக்குடைய கையில டூல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டூல்ஸை சும்மா வச்சுக்கிட்டு தொடச்சிக்கிட்டு இருப்பாரா, இல்லாட்டி டூல்ஸை வச்சு தட்டிட்டு இருப்பாரா, அடிப்பாரா? சரி பண்ணணும், சில நேரத்துல தட்டிக்கிட்டு இருக்கிறது தான் இருக்கும். ஆனா மெய்ப்பன், நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, மெய்ப்பன் போதகன் சபையை அப்படியாக அந்த ரிப்பரை சரி செஞ்சு சபையில வைக்கும் போது சில நேரங்கள்ல ஆண்டவர் வெளியேந்து ஊழியர்களை கொண்டு வந்து அதை பாலிஷ் பண்ணுவார். அல்லேலூயா. ஏன்னா இப்ப சரியா இருக்கு, அதுக்கு என்ன வேணும்? ஒரு ஷைனிங் வேணும்ன்றதுக்காக பாலிஷ் பண்ணுவார். அவர்கள் தான் சுவிசேஷகர்கள். அவங்க என்னன்னா கண்டிப்பா பேசவே மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க? இன்னைக்கு பேசிட்டு போயிட்டோம்னா அடுத்த வாரம் பாஸ்டர் நம்மள கூப்பிட மாட்டார், இல்லைன்னா விசுவாசிங்க ஏதாவது சொல்லிடுவாங்க. அதனால அவங்க பாலிஷ் பண்ணுவாங்க. நீங்க எப்படி இருந்தாலும் அவர் ஆசீர்வதிப்பா. ஒரு 50% மேலோட்டமா, அதுக்குன்னு அவர் தவறுதலாக பிரசங்கம் பண்றாங்க நான் சொல்லல. நீங்கள் புரிந்து கொள்ளணும், வெளியிருந்து வருகிறவர்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொடுக்கிறாங்கன்னா கர்த்தர் உங்களை சரி பண்ணி இருக்கிறாரு, அவர் உங்களை நடத்த போகிறதை ஊழியர்கள் மூலமாக பேசுகிறார் என்று அர்த்தம். அப்ப ஒரு ஊழியனை கொண்டு கர்த்தர் சரி செய்வார், இன்னொரு ஊழியனை கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பார். இதுதான் திருச்சபை. இப்படிதான் திருச்சபை முழுமை அடைகிறது. ஆகவேதான் இந்த நாட்களிலே ஊழியக்காரனாக உங்கள் நடுவில் கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படக்கூடிய சில காரியங்கள்,
தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களாய் நாம் இருக்க இன்றைக்கு சபைக்கு தேவையானதை சபையினுடைய ஊழியக்காரன் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறவராக இருக்கிறார். ஆகவே கேளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை அனுபவிப்பீர்கள். அப்படி ஒரு வார்த்தை தான் இந்த காலவெல்லை கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு வைக்கிறார். அபிஷேகம். தேவனுடைய ஜனமே, நாம் விசுவாசிகளாய் இருக்கிறோம். அபிஷேகம் நிறைந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அபிஷேகம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா அவனோட வாழ்க்கையை அது உயர்த்தி கொண்டே அவள் உயர்ந்து கொண்டிருக்கிறதை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். அபிஷேகம் பெற்று அந்த அபிஷேகத்தை இழந்து போனா, எப்படி அவளுடைய வாழ்க்கையில அந்த அபிஷேகத்தை இழந்து போனார்களோ அது போல அவளுடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதமான நன்மைகளும் அதனாலே இழக்கவும் நேரிடும். வேதத்துல சவுலை குறித்து நம்ம பார்க்கிறோம். சவுல் சாமுவேல் மூலமாக அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். ஆனா ஒரு கட்டத்துல அபிஷேகம் சவுலை விட்டு நீங்கிற்று. சவுலுக்கு தெரியல, ராஜ்யபாரம் போயிடுச்சு. உயர்த்தி ஒரு உயர்வுல வந்த ஒரு மனுஷன் அபிஷேகம் போன போது எல்லாம் போயிடுச்சு. அதே இன்னொரு மனுஷன் அதே சாமுவேல் மூலமாக அபிஷேகம் பண்ணப்பட்டா தாவீது. ஆனால் அந்த அபிஷேகத்தை தாவீது காத்து கொண்டபடினாலே இஸ்ரவேலுக்கே ஒரு ராஜாவாக நிலைத்திருக்கும்படி அவருடைய ராஜ்யபார காலங்களில் தேசம் அமைதல் உள்ளதாய் இருக்கும்படி, சமாதானம் உள்ளதாய் இருக்கும்படி கர்த்தர் அந்த ராஜ்யபாரத்தை தாவீதின் மூலமாக ஆசீர்வதித்தார். ஒரு பக்கம் தாவீதினுடைய வாழ்க்கையில உயர்வான நிலை, இன்னொரு பக்கம் தாவீதின் மூலமாக அந்த தேசம் ஒரு உயர்வான நிலையிலே வந்தது. அப்போ வாழ்க்கையில தேவனுடைய ஜனமே, கர்த்தர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார் என்று நாம் சொல்லுவோமானா, நீங்கள் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களானால் அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளாக இருக்கா என்கிறதை நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்து கொள்ளணும். ஒரு மனுஷனுக்கு டயபெட்டிக் வந்துருச்சுன்னா வராத வரைக்கும் செக் பண்ண மாட்டாங்க. ஆனா சரீரத்துல ஒரு மாற்றம் பார்க்கும்போது, ஒரு விதமான செயல்கள் பாடியில ஃபங்க்ஷன் ஆகும்போது, டாக்டர் கன்சல்ட் பண்ணி நம்ம அந்த பிளட் டெஸ்ட்குள்ளாக போகும்போது டயபெட்டிக் அப்படின்ற ஒன்று இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, விசுவாசத்துல அப்படியே விட்டுறவங்க இருக்கிறாங்க, அது அவங்கள நம்ம பார்க்க வேண்டாம். ஆனா மோஸ்ட் ஆஃப் பீப்புள், பொதுவாக எல்லா மக்களும் செய்கிற காரியம் என்னன்னா, டாக்டர்களுடைய ஆலோசனையை ரொம்ப கேட்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்டர் ஒரு 3 மாதத்திற்கு ஒரு முறை இந்த டேப்லெட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஆனா ஒரு 3 மாதத்திற்கு ஒரு முறை நீங்க என்ன செய்யுங்க, டெஸ்ட் எடுத்து பாருங்க டயபெட்டிக் இருக்கா இல்லையா. ஏன்னா அந்த 3 மாதத்திற்கு பிறகு ஒருவேளை டயபெட்டிக் குறைஞ்சிருந்துச்சா நாங்க உங்களுக்கு என்ன செய்யணும், மாத்திரையே மாத்தணும், உங்களுக்கு பவரை குறைக்கணும் சொல்லுவாங்க. இதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. எது வரைக்கும் அந்த டயபெட்டிக் நார்மலா வர்ற வரைக்கும் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரி ஆயிடுச்சா, நார்மலுக்கு வந்துருச்சா, கரெக்டா இருக்கா, நம்ம கரெக்டா வச்சிருக்கிறோமா, நமக்குள்ள அந்த டயபெட்டிக் இப்போ அது நார்மலா இருக்கா டெஸ்ட் பண்றோம். ஏன்? சரீர பிரகாரமாக நாம் இந்த பூமியிலே நன்றாயிருப்பதற்கு, சுகமாயிருப்பதற்காக சரீரத்துல ஒரு வியாதி வந்தா அந்த வியாதியை போக்க நாம் எவ்வளவு கவனமாக இருந்து அதை சரியாய் வைத்துக் கொள்வதற்கு ஒரு டெஸ்ட் அவ்வப்போது நீங்கள் செய்து கொள்ளுகிறீர்களோ, நாம் செய்து கொள்ளுகிறோமோ, அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனுடைய சனமே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அபிஷேகமும் அது போல ஒன்று
அது ஒரு மேன்மையான ஒன்று. அது உங்களுடைய வாழ்க்கையிலே அது இருக்கா? கரெக்டான லெவல்ல இருக்கா? சரியா எனக்குள்ள இருக்கா? என்னோட ஆவியோடு நான் பெற்றிருக்கிற அபிஷேகம் எந்த அளவில் இருக்கு? என் ஆத்மாவோடு நான் பெற்றிருக்கிற அபிஷேகம் எந்த அளவில் இருக்கு? என் சரீரத்துல நான் பெற்றிருக்கிற அபிஷேகம் எந்த அளவில் இருக்குன்னு சொல்லி ஒரு கர்த்தரோட பிள்ளைக, ஆவிக்குரியவர்கள், விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற விசுவாசமுள்ள தேவனுடைய ஜனம் 3 மாதத்திற்கு ஒரு முறையில, ஒவ்வொரு முறையும் நீங்கள் நிதானமா இருக்கிற நேரமெல்லாம் அபிஷேகம் உங்களுக்குள்ளாக இருக்கான்னு சொல்லி நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்து அந்த அபிஷேகத்தை நீங்கள் காத்துக் கொள்வீர்களானால், நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த அபிஷேகம் உங்களோட வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் ஒன்றும் உங்களை அசைக்கவே முடியாது. ஒன்றும் உங்களை அசைக்க முடியாது. அன்றைக்கு பரலோகத்திலே தூதர்களாக தேவனை சுற்றிலும் மகிழ்ச்சியா இருந்த ஒரு கால சூழ்நிலை லூசிபரை குறித்து நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் அவனை பிசாசுன்னு சொல்லுகிறோம், சாத்தான்னு சொல்றோம், பொல்லாத ஆவின்னு சொல்றோம். உலகத்துல அது பிசாசு, என்ன பேய், என்னென்னமோ பேரு. அது நம்ம அந்த காலம், ஆதி காலம், நம்ம அந்த காரிய ஹிஸ்டரி நம்ம பார்க்கும்போது லூசிபர், பரலோகத்துல அந்த லூசிபர், அந்த தூதனுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இஸ்ரவேலே வல்லவனாக, தலைவனாக அங்கே அந்த ஒரு அனுபவத்துல இருந்த அந்த தூதன், இன்றைக்கு நாம் லூசிபர் என்று சொல்லுகிறோம், பிசாசு என்று சொல்லுகிறோமே, அவனுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு மகிமையான ஒரு ஸ்தலத்தை, ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்து வச்சிருந்தாரு. ஆனா எப்போ தனக்குள்ளாக இவருக்கும் மேல அவருடைய இடத்துல நான் இருப்பேன் அப்படின்னு எப்போ தன்னுடைய ஞானத்தினாலே, தன்னுடைய பெருமையினாலே, தன்னுடைய தாளந்தினாலே, தன்னுடைய திறமையினாலே, தன்னுடைய அனுபவம் அந்த இடத்துல முன் வந்து எப்போ சிந்திக்க வச்சதோ, அதை தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமுடையவர் கண்டவர். அவனுக்குள் இருந்துதான அந்த அபிஷேகம், அந்த கிருபை என்கிற, அந்த தாளந்து என்கிற, அந்த வரங்கள் என்கிற, அந்த முக்கிய, அந்த உயர்வான அந்த ஸ்தலம் என்கிற அந்த அபிஷேகத்தை எடுத்தாரு. அது அவனுக்கு தெரியல. ஆனா அந்த வினாடியே அவன் கீழே விழுந்தான். தேவனுடைய சொன்னமே, இந்த நாட்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகள்னா, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அபிஷேகத்தை இந்த நாட்களில் நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அபிஷேகத்தை காத்துக்கொள்ளணும். கொஞ்சம் வெளியே இருக்கிறவங்க உள்ள வந்துடலாமே, இடம் உள்ள இருக்கு, நீங்க உள்ள வந்து உட்காரலாம். கொஞ்சம் வெளியே நிற்கிறவங்க உள்ளுக்குள்ள வந்துருங்க. அந்த இடம் அது சிறு பிள்ளைகளுக்கான அந்த ஆராதனைக்கான அந்த இடம். ஸோ நீங்க அங்க இருந்தீங்கன்னா அது மற்ற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும். நீங்க உள்ள வாங்க, பரவாயில்ல. நீங்கள் வந்து பின்னாக அமர்ந்து கொள்ளுங்க. யாரும் உங்களை ஒன்றும், நீங்க எல்லாம், நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம், நம்ம எல்லாம் ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள். ஆமா, உள்ள வந்துருங்க. அப்படி இல்லைன்னா வருகிற வாரம் சீக்கிரம் வந்துருங்க. நீங்க லேட்டா வர்றதுனால ஒரு ஷை ஆகுறீங்க, எப்படி உள்ள வருது அப்படின்னு. சபை ஒன்றும் சொல்லாது. நீங்கள் எப்போ வந்தாலும் நீங்கள் உள்ள வந்துருங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். வெளியே மட்டும் எப்பவுமே இருக்காதீங்க. லேட்டா வந்தா கூட உள்ள வந்துருங்க. ஏன்னா கர்த்தருடைய சத்தம் நீங்க கேட்கணும். ஏன்னா அங்க பிள்ளைகள், சிறு பிள்ளைகளுக்கு அங்க ஆராதனை நடக்குது. நீங்க அங்க இருந்தீங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்ப் போல இருக்கும். ஆகவே இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஆகவே அதை புரிந்து கொண்டு நீங்கள் உள்ள வாங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய சனமே, அபிஷேகத்தை இந்த நாட்கள்ல நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அபிஷேகத்தை இன்னும் நான் பெறல அப்படின்ற ஒரு கான்பிடென்ட்ல நீங்க இருப்பீங்கன்னா, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தீவிரிக்கணும். சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சபையில வாலிப தம்பி தங்கைகளாக இருந்தாலும் சரி, இதற்கு வயது வரம்பு கிடையாது. உங்களுக்கு
வார்த்தைகள் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் உங்களுக்கு வந்துவிட்டால், வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது என்கிற ஒரு புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு வந்துவிட்டாலே நீங்கள் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே அபிஷேகத்தை பெறாதிருக்கிற மக்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் தீவிரிக்க வேண்டும், தீவிரமாயிருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை இன்னும் நான் அபிஷேகம் பெறல நீங்க சொல்லுவீங்க, ஆனா ஆண்டவர் உங்களை எப்பொழுதோ அவர் அபிஷேகித்திருப்பாரு, ஆனா நீங்க அதை உணராமலே இருப்பீங்க. அவர் எப்போவும் உங்களை அபிஷேகித்திருப்பார். ஏதோ ஒரு ஆராதனையில, ஒருவேளை ஏதோ ஒரு ஜபத்தில, ஏதோ ஒரு பாட்டில, ஏதோ ஒரு வார்த்தையில கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருப்பாரு. ஆனா நீங்க மாம்ச சிந்தையிலே நீங்க இருக்கிறதுனால அந்த அபிஷேகத்தை குறித்த ஒரு நோக்கம், ஒரு எண்ணம் இன்னும் ஆழமாய் நீங்கள் வராதனால அவர் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தை இன்னும் அதை நீங்க உணராமல் இருக்கலாம். இன்றைக்கு இந்த சத்திய நீங்கள் கேட்கும் போது அந்த அபிஷேகத்தை நீங்கள் அனல் மூட்டுங்க. எப்படிப்பட்டவர்களாக இந்த இடத்துல தேவனுடைய சனமே ஒன்று கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு வைக்கிறார். கடைசி காலத்துல அபிஷேகம் அவசியம், அபிஷேகம் அவசியம். அபிஷேகம் இல்லைன்னா இந்த நாட்கள்ல உலகத்திலே சம்பவிக்கிற காரியங்கள், இனி உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையில சம்பவிக்க போகிற காரியங்களை எதிர்த்து நிற்க நம்மால் கூடாது. அபிஷேகம் இருந்தா மட்டும்தான் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்ய முடியும்? எதிர்த்து நிற்க முடியும். அந்த அபிஷேகம் தான் நமக்கு உதவி செய்யும். தேவனோட சனமே, அந்த அபிஷேகத்தை குறித்து யோவான் மிக அழகாய் திருச்சபைக்கு எழுதுகிறார். அதை தான் நாம் இப்பொழுது நாம் வாசித்தோம். என்ன வாசித்தோம்? அங்க வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க, 26ல. உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அப்ப அபிஷேகத்தை குறித்து ஏன் யோவான் எழுதுகிறார்னா, நல்லா தெரிஞ்சுக்கிங்க, அதுக்கு டைட்டிலும் கொடுத்துட்டாரு, உங்களை வஞ்சிக்கிறவர்கள். உங்களை வஞ்சிக்கிறவர்கள் உங்களை சுற்றிலும் எப்பொழுது உங்களை வஞ்சிக்கலாம் என்று மிக கவனமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பேதுரு அதை குறித்து தெளிவாய் அவர் சொல்லுகிறார். எவனை விழுங்கலாமோ என்று பிசாசானவன் என்ன செய்கிறானா? கெட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடிக் கொண்டிருக்கிறான். உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த அபிஷேகம் தான் இதுவரைக்கும் அவன் வகை தேடுகிறதுல நீங்க சிக்கி கொள்ளாதபடிக்கு நீங்க கர்த்தருக்குள்ளாக விசுவாசத்துல நிக்கிறீங்கன்னா அந்த அபிஷேகம் வேலை செய்கிறது. சில நேரங்களை நீங்கள் டெஸ்ட் பண்ணும் போதே தெரிஞ்சுக்கலாம், என்னோட வாழ்க்கையில நான் ஏன் இப்படி இருக்கிறேன், ஏன் என் குடும்பம் இப்படி இருக்கு, ஏன் என் சூழ்நிலை இப்படி இருக்கு, ஏன் என் கணவர் இப்படி இருக்கிறான், ஏன் என் மனைவி இப்படி இருக்கிறாங்க, ஏன் என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க, ஏன் என்னோட பொருளாதாரம் இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள உண்டாகுதுன்னா நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய அபிஷேகம் கொஞ்சம் குறைஞ்சி உங்களை வகை தேடினவன் உங்களை கொஞ்சம் அப்படி பிடிச்சிருக்கிறான், கொஞ்சம் அப்படி உங்களை பிடிச்சு வச்சிருக்கிறான். கிளியரா நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தேவனுடைய சனமே, வகை தேடுகிறவனுக்கு மத்தியிலே நீங்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு கர்த்தருடைய ஜனம் இந்த நாட்கள்ல அந்த அபிஷேகத்திற்குள்ளாக நீங்கள் இருக்க கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு எச்சரிக்கிறார். ஏனென்றால் இந்த கடைசி காலத்துல வஞ்சிக்கிறவன் உங்களை சுற்றி கொண்டிருக்கிறார். கடைசி காலங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் இதை கவனமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கணவனுக்கு மறைவாக, மனைவிக்கு மறைவாக, பிள்ளைகளுக்கு மறைவாக, பெற்றோருக்கு மறைவாக
நாம் எந்த காரியங்கள் நாம் செய்தாலோ பேசினாலோ அது நடந்தாலோ ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, உங்களோட அபிஷேகம் குறைந்து வகை தேடினுடைய அந்த நீங்கள் சிக்கி இருக்கிறீர்கள் என்று. ஆகவே தேவனுடைய சனமே, அபிஷேகத்தை காத்துக் கொள்ளுங்க. ஏன் இந்த சத்தியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு சபைக்கு சொல்லுகிறார் என்றால், இங்கே யோவான் ஒரு காரியத்தை சபைக்கு வெளிப்படுத்துகிறார். வஞ்சிக்கிறவர்களுக்கு மத்தியிலே சபை இருக்கிறபடியினால் தேவனுடைய சனம், வேதம் சொல்லுகிறது 27ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? அவராலே பெற்ற அபிஷேகம் எனக்குள்ளே இருக்கு. சொல்லுங்களேன் பார்க்கலாம். அவராலே பெற்ற அபிஷேகம் எனக்குள்ள இருக்கு. நீங்க சொல்லும் போது கர்த்தர் அதை உறுதிப்படுத்துகிறா. அவன் வெட்கப்படுவான். அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. யோவான் தன்னுடைய அனுபவத்தில் யோவான் 15ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கொடியை குறித்து, செடியை குறித்து, மரத்தை குறித்து அங்க ஒரு அனுபவத்தை அந்த இடத்துல அவர் எழுதுகிறார். செடியானது கொடியோடு எப்படி இருக்கோ, கொடி எப்படி செடியானதோடு இணைந்திருக்கிறதோ, எப்படி அது அதில் நிலைத்திருக்கிறதோ, அப்படியே தேவனுடைய சனமே, அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. செடியும் கொடியும் எப்படி ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறதோ, அது போல அவரால் நீங்கள் பெற்ற அபிஷேகமும் நீங்களும் அது போல நீங்கள் நிலைத்திருக்கிறீர்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். யோசிச்சு பாருங்க, அபிஷேகம் நீங்களும் இப்படி இருக்கிறீங்களா? கை கொத்த வண்ணமாக. அப்படி இல்லைன்னா நீங்களும் அபிஷேகம் கொஞ்சம் இந்த கேப்ல இருக்கா? கேப்பே இருக்க கூடாது. கேப் இல்லாம பாத்துக்கோங்க உங்க வாழ்க்கையில. அபிஷேகம் எப்பொழுதும் உங்களோட வாழ்க்கையில இசைந்து இணைந்திருக்க வேண்டும். அப்போதுதான் அது நிலைத்திருக்கிற அனுபவத்தை அது குறிக்குது. இப்படி இருந்தாதான் அது நிலைச்சிருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இப்படி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் உடைஞ்சிருக்கு, ஷேக்ல இருக்கு, கொஞ்சம் மூவ்ல இருக்கு அப்படின்னு நிறைய வார்த்தைகள் சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா இப்படி இருந்தா எந்த வார்த்தையும் சொல்ல முடியாது. ஒரே வார்த்தை, அது நல்ல நிலைச்சி இருக்கு. அப்ப உங்களுடைய அபிஷேகம், நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள்ளாக நிலைத்திருக்கிற அந்த அனுபவம் நீங்கள் பாருங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அவர் உங்களுக்கு கொடுத்த அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளாக இருக்கும்போது ஒருவரும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டாமா? போதிக்க வேண்டியதில்லை. அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா யாரும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம்? போதிக்க வேண்டாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய ஜனமே, நேற்று உபவாச ஜெபம் இங்கே நடந்தது. கர்த்தர் மகிமைப்பட்டா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று வார்த்தையை கொடுக்கும்படி நேற்று கடன் வந்த தேவனுடைய தாசன் முடிஞ்சு போன பிறகு கொஞ்சம் பேசணும். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சில காரியங்கள், அவர் தன்னுடைய உள்ளத்தில் இருந்த சில காரியங்களை அவர் பேசினார். அப்ப ஒரு காரியத்தை அவர் என்னிடத்துல முன் வைத்தார். பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு ஊழியருடைய ஐக்கியத்தை ஒரு 3 மாதத்திற்கு ஒரு முறை நீங்க நடத்துங்க. ஏன் அப்படின்னா, எனக்கு தெரிந்த சில ஊழியர்கள் இருக்கிறார்கள், குடும்பங்கள் இருக்கு. அவர்கள் எல்லாரும் இந்த நாட்கள்ல விசுவாசத்துல வைராக்கியமா இருந்தவர்கள், அபிஷேகத்துல வல்லமையா இருந்தவங்க, ஊழியத்தை வல்லமையா செய்தவர்கள். இன்றைக்கு அதெல்லாம் தனிந்து போய் இன்றைக்கு எல்லாரும் அப்படியே இருக்கிறாங்க. அவர்கள் அப்படி இருப்பது எனக்கு வருத்தமா இருக்கு. ஆகவே நீங்க ஒரு காரியத்தை செய்யுங்க.
3 மாதத்திற்கு ஒரு முறை ஊழியர்கள் கூட்டத்தை ஏற்படுத்துங்க, அவர்களை நான் வர சொல்றேன். அவங்களுக்கு நீங்களோ இல்லாவிட்டால் மற்ற ஊழியர்களோ அழைத்து அவளுக்கு போதிங்க, சத்தியத்தை கொடுங்க. யாருக்கு? ஊழியர்கள். காலம் பாத்தீங்களா? காலம் கடைசி. அபிஷேகம் இருக்கிறவர்களுக்கு என்ன வேண்டாம்? போதிக்க வேண்டாம். போதிக்கப்படுகிற ஒரு நிலை அங்க வருது அப்படின்னா அபிஷேகம் அங்க போதிக்கப்படல, அபிஷேகம் அங்க போதிக்கல. அங்க அபிஷேகம் அது ஒரு அனல் குறைந்து, அனல் இல்லாம அது ஒரு பக்கம் அது அப்படியே இருக்கு. அப்ப சபையில ஏன் பிரசங்கம் ஏன் போதிக்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. சபை பக்தி விருத்தி அடையும்படி தேவனுடைய ராஜ்யத்திற்கு சபை அப்படியே எடுத்துக்கொள்வதற்கு கர்த்தர் பேசுகிறார். போதிக்கிறதுல கர்த்தர் பேசுகிறார். அன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கு, பரலோக ராஜ்யத்திற்கு ஜனங்களை ஆயத்தம் பண்ணும்படி இதோ பின்னாக வருகிறவரை குறித்து யோவான் ஸ்நானகன் முன்னே போய் அறிவித்தது போல இன்றைக்கு சபை பின்னாக வரப்போகிறவரை குறித்து அறிவிக்கும்படி சபையில கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். போதிக்கல, பேசுகிறார். உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் உங்களோட குடும்பத்துல ஒரு காரியம் சரி வர அது ஆகணும், ஒரு காரியத்தை முடிக்கணும், ஒரு காரியத்தை பண்ணணும், ஒரு காரியத்திற்கு போகணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் எப்படி ஒரு குடும்பமாக உட்கார்ந்து பேசி ஒரு காரியத்துல செயல்படுறீங்களோ அது போலதான் கர்த்தரோட ஆவியானவர் உங்களோட பேசுகிறார். He is talking. ஒரு நபராய் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எதை பற்றி? அபிஷேகத்தை பற்றி பேசுகிறார், அவ்வளவுதான். பட் ஆனா ஒரு கர்த்தரோட பிள்ளைகளுக்குள்ளாக அபிஷேகம் இருக்குமானால் அவர்களை அந்த அபிஷேகம் போதிக்கும். What you are doing right or wrong, where you are going is right or wrong, what you are seeing is right or wrong, what you are taking is right or wrong. உங்களோட வாழ்க்கையில போதிக்கும். தேவனுடைய சனமே, வேதம் சொல்லுகிறது அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. இதுதான் அதுதான் அப்படின்னு அல்ல. அபிஷேகம் சகலத்தையும், சொல்லுங்களேன் பார்க்கலாம் அந்த வார்த்தை, சகலத்தையும். அப்படின்னா எவ்ரிதிங். உங்களோட வாழ்க்கையில நன்மை தீமை எல்லாம் அது உங்களுக்கு போதிக்குது. நன்மை செஞ்சீங்கன்னா அதை குறித்தும் போதிக்குது, தீமை செஞ்சீங்கன்னா அதை குறித்தும் போதிக்குது. அப்போ நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் சாதாரணமானதல்ல. நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் அது ஒரு கெயின், ஒரு கெயின். இந்த மிக்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேல இருக்கிற அந்த பட்டன்ஸ் ரவுண்டா இருக்கு பாருங்க, அது எல்லாமே கெயின். அது எதற்குனா தூக்கி கொடுக்க, வால்யூமை தூக்கி கொடுக்க, வாய்ஸை தூக்கி கொடுக்க, தேவையானதை எடுத்து கொடுக்க கெயின். அவரால் பெற்ற அபிஷேகம் அது போலதான். Anointing is a gain. அபிஷேகம் அது ஒரு கெயின் உங்களுக்கு. அது உங்களுக்குள்ள இருந்து அது செயல்பட்டுச்சுன்னா அது உங்களை தூக்கி விட்டுக்கிட்டே இருக்கும், உங்களை தூக்கி எடுத்துக்கிட்டே இருக்கும். ஆபத்து வருதா விலக்கி கொண்டு போகும், வியாதி வருதா கூட நிக்க பலன் கொடுக்கும், எதிர்மாரியான சூழ்நிலை வருதா தூக்கி தாண்டி நிக்க வைக்கும். அபிஷேகம் இட்ஸ் a gain. ஏனா சகலத்தையும் அது போதிக்கும். சகலத்தையும் அது போதிக்குதுன்னா போதிக்கிற அபிஷேகம் சகலத்தையும் பார்த்து கொள்ளும். ஆமென். உங்களோட வாழ்க்கையை நீங்க எல்லாத்தையும் பார்த்து கொள்ளணும்னு நினைக்காதீங்க. அவரால் பெற்ற அபிஷேகம் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளணும்னு விசுவாசிங்க. உங்களோட வாழ்க்கையில எல்லாம் தானாய் சூப்பரா போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரோட பிள்ளைகளுக்கு கர்த்தர் தந்திருக்கிறதா நமக்கு தேவையான ஒன்று. அதோடு கூட தான் உலகத்துல கர்த்தர் தந்திருக்கிறதெல்லாம் நமக்கு ஒரு இணைப்பு. இட்ஸ் a connect. ஆனா நம்ம என்ன செஞ்சிடறோம்னா உலகத்துல இருக்கிறதெல்லாம் ரொம்ப நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம்,
பின்னாடி கூட கொடுக்கப்படும் சொன்னதெல்லாம் ஆவிக்குரியது, கர்த்தருக்குரியதெல்லாம் அப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அப்படி எடுத்துக்கிறோம். ரிவர்ஸ்ல இருக்கிறோம். இன்றைக்கு ஜீவியம் ரிவர்ஸ்ல இருக்கு. கர்த்தரோட பிள்ளைகளோட வாழ்க்கை ரிவர்ஸ்ல இருக்கு. இருக்கிற வரைக்கும் பார்ப்போம். இன்னைக்கு கர்த்தரோட பிள்ளைகளோட வார்த்தை அப்படிதான் இருக்கு. இருக்கிற வரைக்கும் பார்ப்போம், இருக்கிற வரைக்கும் வாழுவோம், இருக்கிற வரைக்கும் இருக்கு. Don't say that word. இருக்கிற வரைக்கும் இல்ல, நாம் இருக்க போகிறவர்கள். ஹல்லேலூயா. நித்தியமா அவரோடு கூட இருக்க போகிறவர்கள். ஒருபோதும் சொல்லாதீங்க இருக்கிற வரைக்கும், இருக்கிற வரைக்கும், இருக்கிற வரைக்கும். நீங்க இருக்கிற வரைக்கும் இல்ல, இருக்க போறவங்க. ஆனால் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் நமக்கு கட்டளிட்டு இருக்கிறபடி, கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறபடி, அவர் நமக்கு தந்திருக்கிற அந்த அபிஷேகம் நமக்கு போதிக்கும்படியாக இந்த நாட்களை நாம் இருக்க கர்த்தரோட ஆவியானவர் வெளில பேசிக்கொண்டிருக்காரா? உங்களோட வாழ்க்கையில அபிஷேகம் உங்களை போதிக்குதா? இல்லனா மற்ற சரீர பிரகாரமாக உலகத்திற்குரிய காரியங்கள்ல மற்ற காரியங்கள் உங்களை போதிக்குதான்னு கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. அபிஷேகம் உங்களை போதிச்சதுன்னா உங்களோட வாழ்க்கை நான் சொல்லுவேன் மகிமையா இருக்கும். வேதத்திலே வார்த்தை நாம் வாசிக்கிறோம், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் சுவாசமுள்ள மனுஷனை. கவனமாயிருங்க. இவர்கள் சொன்னா கரெக்டா இருக்கும், அவங்க சொன்னா கரெக்டா இருக்கும். உங்களை விலை செய்வதற்கும் பேசுவாங்க, உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது போல பேசுவாங்க. ஆனா உங்களை விலை தள்ள அது ஒரு காரணமா இருக்கும். தேவனோட சனமே, அபிஷேகம் உங்களுக்குள்ளாக போதிக்கும்படி கர்த்தர் அந்த அபிஷேகத்தை தந்திருக்கும் போது அதை தடுத்து மனுஷன் போதிக்கிறதற்கு உங்களோட வாழ்க்கையில கேட்க உங்களோட மனதை இடம் கொடுக்காதீங்க. கடைசி காலத்துல இதுல நீங்கள் ரொம்ப கவனமாயிருங்க. ஒருவேளை சில நேரங்கள் மனிதர்கள் மூலமாக நமக்கு சில ஆலோசனைகள் நமக்கு சொல்லப்படுதுன்னா நிதானித்து ஆராய்ந்து, இது ஆவியானவருடைய நடத்துதலா, இது ஆவியானவர் பேசுகிறாரா என்பதை நீங்கள் அறிந்து புரிந்து அந்த காரியங்களுக்குள்ளாக நீங்கள் கடந்து போங்க. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்குது. அது எப்படி இருக்கா? சத்தியமா இருக்கு, சத்தியமா இருக்கு. இட்ஸ் a truth. It's a truth. சத்தியமா இருக்கு. அங்கே பொய் கிடையாது. அதான் அந்த வாசனை, அந்த வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை அதுதான். பொய் அல்ல. பொய் சொல்ல அவர் ஒரு பொய் சொல்ல ஒரு அப்ப மனுஷனா என்ன செய்வான்? கவனிங்க, பொய்க்கு பிதா. ஆமா, தேவனுடைய சனமே, சத்தியமானவர் அவர் நமக்கு அந்த அபிஷேகத்தை நமக்கு கொடுத்திருக்கும் போது அந்த அபிஷேகம் நமக்கு சகலத்தையும் போதிக்குது. அது சத்தியமானது. சத்தியம் என்றைக்குமே ஒரு மனிதனை தோல்விக்கு நேராக கொண்டு போய் நிறுத்தாது. நம்புறீங்களா? சத்தியம் ஒரு மனிதனை வீழ்ச்சிக்கு கொண்டு போகாது. சத்தியம் ஒரு மனிதனை வாழ வைக்கும். சத்தியம் ஒரு மனிதனை உயர்த்தி வைக்கும். ஆராய்ந்து பாருங்க. தேவனுடைய சனமே, சத்தியம் உள்ளது. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் என்ன செய்யணுமா? நிலைத்திருப்பீர்களாக. அவரில் நிலைத்திருப்பீர்களாக. யாருங்க அந்த அவர்? யார் அந்த அவர்? யார் அந்த அவர்? அவராலே பெற்ற தொடக்கம் அப்படிதான் சொல்லுது.
அவராலே அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், அவரில் நிலைத்திருக்கிறோம். யார் அந்த அவர்? 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசிச்சீங்கன்னா வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். அப்ப அவர் யார்? அவர் யார் சொல்லுங்க. அவர் யார்? பரிசுத்தர். ஆகவேதான் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் எப்படியா இருங்க. He is holy, so you become holy. பரிசுத்தராலே நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க. அந்த பரிசுத்தரை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. என் அப்பன் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாயிருக்கிறேன். அவராலே நீங்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள். தேவனுடைய சனமே, அப்ப அவராலே நாம் பெற்ற அந்த அபிஷேக நமக்கு என்ன போதிச்சதோ அதில் நம்ம என்ன செய்யணுமா? நிலைத்திருக்கணும். மனுஷன் நமக்கு போதிச்சான்னு நினைச்சீங்களேன், அது நிலைக்கிற அனுபவம் அது வேற மாதிரியா போயிடும். ஆனா அபிஷேகத்திற்குள்ளாக அபிஷேகம் உங்களை போதிச்சதுன்னா அதுல நீங்கள் நிலைத்திருக்கிற அனுபவம் வேற. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஏன் அவரில் நிலைத்திருக்க வேதம் சொல்லுதுன்னா, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். அவரை குறித்து என்ன சொல்லப்படுது பாருங்க. எபிரேயர் எழுதுகிறார், ஆக்கியோன் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, ஏன் அவரில் நிலைத்திருக்கணும், அவரை பற்றி என்ன சொல்லப்படுகிறது வேதம்? நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்து, ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். நம்மை அபிஷேகம் பண்ணினவரை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவர் நீதியை விரும்புகிறவர், அக்கிரமத்தை வெறுக்கிறவர். அவர் தோழரை பார்க்கிலும் ஆனந்த தைலத்தினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். அதை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், நெசனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணினார். நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறவர் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதனாலதான் அவரை அண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் அவராலே தம்முடைய அந்த அபிஷேகத்தை அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறார். ஆக தேவனுடைய சனமே, அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கிளியரா ஒரு தெளிவா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு சபைக்கு. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால், அங்கே நாம் இப்படியாய் நாம் வாசிக்கிறோம், உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர். கிளியரா சொல்லிட்டாரு, நம்மளை அபிஷேகம் பண்ணினவர் யார்? தேவன். அவரில் நிலைத்திருப்பீர்களாக. நம்மை அபிஷேகம் பண்ணினவர்கள் நிலைத்திருப்பீர்களாக. அபிஷேகம் எனக்குள்ள இருக்கு நீங்க சொல்றீங்கன்னா அவரில் நிலைத்திருங்க. அபிஷேகத்தை பெற்று இன்னும் நான் அபிஷேகத்தை பெறல அப்படிங்கிற அந்த ஒரு அறிவில நீங்கள் இருப்பீங்கன்னா, உங்களை அவர் அபிஷேகித்திருக்கிறார், அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றிருக்கிறோம் என்கிற அந்த அறிவில நீங்கள் வந்து அவரில் நிலைத்திருங்க. ஒருவேளை நான் இன்னும் அபிஷேகிக்கப்படல அப்படின்னு உங்களால் உறுதியாய் தெரியுதுன்னா, இந்த நாட்கள்ல அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள தீவிரித்து அவரில் நிலைத்திருக்கும்படி சீக்கிரமாய் அவரிடத்துல வந்து விடுங்க. காலம் சமீபமாயிருக்கிறது.
days are very near. அவரில் நிலைத்திருப்பீர்களாக. யோவான் சொல்லுகிறார், எதற்காக நிலைத்திருக்க சொல்றார்னா, இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் கொண்டு வந்துட்டாரா? எதற்கு நிக்கணும்னு சொல்லி என்ன சொல்லிட்டார் பாத்தீங்களா? இந்த வார்த்தை உலகத்திற்கல்ல, இந்த வார்த்தை அவர் ஏற்படுத்தின சபைக்குள்ளாக இருக்கிற அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன் அவரில் நிலைத்திருக்கணும்னு வேதம் சொல்லுதுன்னா, அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமாயிருக்கும். வெட்கப்பட்டு போகாம தைரியமா இருக்கணும். ஆண்டவருடைய வருகை வந்தா எத்தனை பேர் இந்த வசனத்தின்படி நான் ரெடி அப்படின்னு உங்களால சொல்ல முடியும்? இல்ல அவர் வந்துட்டாருன்னா, இப்ப அவர் வந்துட்டாருன்னு நினைச்சீங்களேன், எத்தனை பேர் வெட்கப்பட்டு? அன்றைக்கு ஆதாம் பகல் குளிர்ச்சியான வேளையில வழக்கம் போல் ஆண்டவர் இந்த நேரத்துல வந்து என்னை சந்திக்க வருவார் என்று சொல்லி நேரடியாக தைரியமாக வெட்கப்படாதபடிக்கு நின்று அவரை வரவேற்ற மனுஷன் ஒரு நாள் வெட்கப்பட்டவனாக தைரியம் இல்லாமல் ஒளிந்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்மளுடைய அனுபவம், அவருடைய வருகை வந்தா நாம் வெட்கப்பட்டு போகாம தைரியமா எத்தனை பேர் இருக்க முடியும்? அதற்குதான் அவரில் நிலைத்திருங்க. வெட்கப்பட்டு போகாம தைரியமா இருக்கதான் அவரில் நிலைத்திருங்க. ஏன்னா அவர்கிட்ட நம்ம நிலைச்சி இருந்தோம்னா, அதிலே நம்ம நிலைத்திருந்தோம்னா, அந்த அபிஷேகம் நம்மள தட்டி 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 நம்மள போதிச்சு 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 அப்படி இப்படி நம்மள விழுந்தாலும் நம்மளை எழுந்திருக்க பண்ணி, தள்ளாடினாலும் நம்மளை நிமிர செய்து, ஓடினாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த அபிஷேகம் நம்மளை சரியாய் நம்மளை கொண்டு போகும்போது அவரிலே நாம் நிலைத்திருக்க முடியும். அப்போ அவருடைய வருகையிலே வெட்கப்படாதபடி தைரியமாய் இருக்க முடியும். நாட்கள்ல இதை மாத்திரம் நீங்கள் சிந்திச்சு பாருங்க. வருவேன் என்று சொன்னவர் என்னை கொண்டு போக அவர் வருவார்னா, அவருக்கு முன்னாடி வெட்கப்படாம தைரியமாய் நான் நிற்பேனா? நீங்களே கேட்டு பாருங்க. ஏன் அப்படின்னா, அவருக்கு முன்னாடி நிற்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்ததை நம்ம பார்க்கிறோம். ஒரு ஸ்திரீ, விபச்சார ஸ்திரீ இயேசுவினிடத்துல வந்து விழுகிறதை அந்த சம்பவத்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும். Everybody knows. அவருடைய ஊழியத்தின் நாட்கள்ல ஒரு விபச்சார ஸ்திரீ ஜனங்களால கல்லெறியப்படுகிற ஒரு சூழ்நிலை ஓடி வரும்போது அவர் இருக்கிறார் என்று அவரிடத்துல வந்து விழுகிறார். தன்னிடத்துல பாவங்கள் இருந்தும் வெட்கப்படாம தைரியமாய் அவருடைய முகத்தை பார்த்து, அந்த பார்வையே எனக்கு இறங்கும் என்று கேட்கும்படியான அந்த ஒரு நிலை சூழ்நிலை அங்கே ஏற்பட்டதை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய சனமே, இன்றைக்கு ஒருவேளை உங்களோட பலவீனங்கள், உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய அக்கிரமங்கள், உங்களுடைய மீறுதல்கள் ஒருவேளை என்னால் தேவனுக்கு முன்பாக தைரியமாய் நிற்க முடியாது, நான் வெட்கப்பட்டவராக நான் இருக்கிறேன் என்று ஒருவேளை அந்த ஒரு உணர்வு உங்களுக்குள்ளாக இருக்கும்னா, இன்றைக்கு என் ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு இறங்குகிற கர்த்தர் இந்த வேளையில உங்கள் பாவங்கள், உங்களுடைய அக்கிரமங்கள், உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய மீறுதல் யாவையும் அவர் மன்னித்து, ஓ தேவனுடைய சனமே, அவருடைய வருகையிலே நீங்கள் வெட்கப்பட்டு போகாம தைரியமாய் நீங்கள் நிற்கும்படி இந்த வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர்
உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த அபிஷேகத்தை புதுப்பிக்கும்படி அவர் இந்த வேளையில ஆயத்தமாய் இருக்கிறார். எத்தனை பேர் நீங்க அதற்கு ஆயத்தமாய் இருக்கிறீங்க? உங்களோட பலவீனங்களை நீங்கள் எண்ணி பார்த்து, உங்களோட அக்கிரமங்களை நீங்கள் எண்ணி பார்த்து, உங்களுடைய பாவங்களை நீங்கள் எண்ணி பார்த்து, நீங்கள் தேவனை விட்டு நீங்கள் தூரம் போகாமல், இந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் வரும்போது கர்த்தருடைய ஆவியானவருக்கு முன்பாக, என் அப்பன் இயேசுவுக்கு முன்பாக உங்களை நீங்கள் தாழ்த்தும் போது அவர் தம்முடைய கிருபையினால் உங்களை இறங்கி, மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ளாக அவர் வைத்த அந்த அபிஷேகத்தை இன்றைக்கு ரெஃப்ரெஷ் பண்ணி, ரினியூ பண்ணி, ரீக்ளைன் பண்ணி அவர் உங்களுக்கு மறுபடியும் ஒரு புதிய ஒரு அபிஷேகத்தை அவர் உங்களுக்குள்ளாக வைத்து, அந்த அபிஷேகம் சகலத்தையும் உங்களுக்கு போதிக்கிற அந்த அபிஷேகத்திற்குள்ளாக நீங்கள் போகும்படி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை வழிநடத்தும்படியாக அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். தேவனுடைய சனமே, அவருடைய வருகை சமீபமா இருக்கு. அவருடைய வருகையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படணும். ஒன்றே ஒன்று, இந்த 2 மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணுகிறது எதற்குனா அவரோடு கூட இருப்பதற்கு தான். கிறிஸ்தவன் என்பதற்காக அல்ல, கிறிஸ்தவள் என்பதற்காக அல்ல, கிறிஸ்தவர்கள் என்பதற்காக அல்ல, சபை என்பதற்காக அல்ல, ஊழியக்காரன் என்பதற்காக அல்ல. வருகிறவர் அவர் வரும்போது அவரோடு கூட நீங்கள் போக, அவரோடு கூட இருக்கதான் இந்த 2 hours. செவ்வாய்க்கிழமை மார்னிங் 2 hours, செவ்வாய்க்கிழமை மாலை 1 hour, ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை மாலை 1 hour. இதெல்லாம் எதற்குனா நம்முடைய அபிஷேகம் அது போதிக்க 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 நாம் அவருக்குள்ளாக நிலைத்திருப்பதற்கு கர்த்தர் ஏற்படுத்தின காரணம். தேவனுடைய சனமே, சிந்தித்து பாருங்க, அவர் சீக்கிரம் வரப்போகிறார். நாம் உலகத்தார் அல்ல, நாம் உலகத்தார் அல்ல. நீங்கள் உலகத்தார் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் நீங்கள் ரட்சிக்கப்படுவது அவசியம். ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு உலகத்தின் பின்னே நீங்கள் போயிருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ரட்சிப்பு திரும்ப அவசியம். முடிவு பரியந்தும் நிலைத்திருக்கிறவனே என்னவாயிருக்கிறான்? ரட்சிக்கப்பட்டவனாயிருக்கிறான். யாவரும் இருக்கிற இடத்துல எழுதி நிற்போம். கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு அவர் பேசியிருக்கிறார். நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க இன்றைக்கு கேட்டு இந்த வார்த்தைகளை நீங்கள் சிந்தித்து பாருங்க. அவரில் நிலைத்திருக்கிறீர்களா என்று. அபிஷேகத்தை பெற்று இன்னும் நான் பெறல அப்படிங்கிற அந்த உணர்வில் இருப்பீங்கன்னா இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பேசியிருக்கிறார். இன்றைக்கு அவர் உங்களை தட்டி எழுப்புகிறார். நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட மகனே, நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அப்படின்னு அவர் இந்த நேரத்தில் சொல்லும் போது அவரில் நிலைத்திருங்க. இன்னும் அபிஷேகமே நான் பெறல அப்படின்னு சொல்லுவீங்கன்னா இன்றைக்கு உங்களுடைய வேகத்தை தீவிரப்படுத்துங்க, தீவிரமாய் இறங்குங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அவரில் நிலைத்திருங்க. அவரில் நிலைத்திருக்கிறவர்கள் அவர் வரும்போது அவருடைய வருகையிலே வெட்கப்படாம தைரியமாய் நிற்க முடியும். தைரியமாய் நிற்கும். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறதே என்னோட சனமே, இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவுக்கு முன்பாக வெட்கப்பட்டவர்களாக இன்றைக்கு அநேகர் மனிதர்கள் முன்பாகவே வெட்கப்பட்டு தலை குனிந்தவர்களாய் இருக்கிறவர்கள் அநேகர் உண்டு. மனிதர்கள் முன்பாகவே நாம் வெட்கப்பட்டு தலை குனிந்து இருக்கிறோம்னா எந்த காரியங்கள், என்ன காரணங்களுக்காக நீங்கள் வெட்கப்பட்டு தலை குனிந்து இருக்கிறீர்களோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் வரும் பொழுது நாம் எப்படி தைரியமாய் வெட்கப்படாம அவருக்கு முன்பாக நிற்க முடியும்? சிந்திச்சு பாருங்க. அவருடைய வருகையிலே ஒருவரும் இந்த சத்தத்தை கேட்டவங்க வெட்கப்படாம தைரியமாய் போய் நிற்கிறவர்களாக இருக்கணும். அதற்காக தான் கர்த்தர் இன்றைக்கு அவர் பேசியிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தரோட ஆவியானவர் பேசியிருக்கிறார். இந்த சத்தியத்தை கேட்ட தேவனுடைய சனமே, பலப்படுங்க,
அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக.